இந்த படம் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ஆர்மி வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு மிஷனை முடிச்சுட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. யுஎஸ் ஆர்மியில் திடீர்னு வந்து அந்த ஒரு பேட்டாலியனுக்கு ஒரு அழைப்பு வருது. என்னன்னா, எனிக்மா சிபேர் அப்படின்னு ஒரு மிஷின். அது வந்து டீகோட் பண்ணி, அதாவது தந்தியில் அனுப்பக்கூடிய செய்திகளை டீகோட் பண்ணி வச்சிருப்பானுங்க. அதே மாதிரி அவனுங்க அனுப்புற, அதாவது ஜெர்மன்ஸ் வந்து அனுப்புற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை யாராலையுமே வந்து டீகோட் பண்ணவே முடியாது. ஸோ இவனுக்கு வந்து கடல் பரப்பில் உட்காந்துக்கிட்டு எந்த கப்பல் போனாலும் அழிச்சிட்டே இருக்கானுங்க. வேர்ல்டு வார் செகண்ட் டைமில் நடக்குது இந்த கதை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெர்மன் கப்பலில் இருக்கிற அந்த எனிக்மா அந்த இருக்கு இல்லையா, அந்த மெஷினை வந்து கவர்ந்துட்டு வரணும். இதுதான் வந்து நீர்மூழ்கி கப்பலில் ஒரு பேட்டாலியன் அனுப்பிச்சு அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருக்கிற எனிக்மா மெஷினை கவர்ந்துட்டு, இதான் வந்து அவங்களுக்கான கொடுக்கப்பட்ட வேலை. இந்த வேலையை அவங்க வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், அதாவது ரொம்ப ஈஸியாக போய் முடிச்சிடுற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் கதை வேற லெவலுக்கு போகும். சத்தியமாக சொல்கிறேன், உங்களால் வந்து அதுக்கப்புறம் உங்களால் நம்பவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதுவும் சவுண்ட் டிசைன் அப்படின்றது வந்து இப்போ கூட இந்த அஸ்வின்ஸில் வந்து கதை திறக்கலாம் சவுண்ட்லாம் எடுத்துப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை. ஒரு கடல் பரப்புல ஒரு பாம் உள்ளார விடிச்சா என்ன மாதிரி சவுண்டு, அது நீர்மூழ்கி கப்பல் உள்ளார உட்காந்துரும், அது என்ன மாதிரி அதிர்வு ஏற்படுத்தும், அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான சவுண்டை நீங்க அதுவும் டிடிஎஸ்ல சரௌண்ட்ல நீங்க கேட்கும்போது அந்த கப்பல் உள்ளாரே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த டம்முன்னும் போதுதான் ஐயோ அள்ளு விட்டுடும். அப்படியான ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். அதுவும் அந்த கப்பல் வந்து அதை துரத்துவானுங்க, லிட்டரலி அவங்கள துரத்துவானுங்க, துருத்தி அடிப்பானுங்க. ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த படம் அதை சம்மந்தப்படுத்துகிற ஒரு படம். ஆனால் பிரித்து மேய்ஞ்சிருப்பானுங்க. டோன்ட் மிஸ் இட். கண்டிப்பாக பார்த்தே தெரிய வேண்டிய, பார்த்து தொலைய வேண்டிய படம் U571. ஓகே, டோன்ட் மிஸ் இட். இதுக்கு மார்க் அப்படின்னாலே நான் டாப் 4, அதாவது 5க்கு 4க்கு மேலே தான் நம்ம சொல்கிற படங்கள்லாம் 5க்கு 4 தான். மிஸ் பண்ணவே பண்ணாது.